12th standard maths exercise 9.5 first problem first option integral 0 to pi by 2 dx by 1 plus 5 cos square x solve பண்ணலாமா first of all write the solution next given data எழுதிக்கலாம் given data I ன்னு எடுத்துக்கலாம் I equal to integral 0 to pi by 2 dx divided by 1 plus 5 cos square x okay next நம்ம additional ஒரு step எழுத போறோம் அது என்ன அப்படினா divided by numerator and denominator by cos square x அதாவது numerator denominator நம்ம cos square x ஆல டிவைட் பண்ண போறோம் சோ அப்ப என்ன ஆகும் I equal to integral 0 to pi by 2 numerator வந்து 1 by cos square x the whole divided by 1 divided by cos square x plus 5 cos square x divided by cos square x இந்த இடத்துல நம்ம trigonometry identity யூஸ் பண்ண போறோம் என்ன ஐடென்டிட்டி அப்படினா 1 by cos square x நம்ம எப்படி எழுதலாம் secant square x ன்னு எழுதலாமா அதே மாதிரி cos square ஓகே இந்த இடத்துல நமக்கு இது இப்போதைக்கு இதுதான் தேவை சோ அத நம்ம அப்படியே நம்ம இத அப்ளை பண்ணலாம் அப்ப நமக்கு என்னவெல்லாம் மாறும் இந்த டேர்ம் வந்து எப்படி மாறும்னா 1 by cos square வந்து secant square x ஆ மாறும் அதே மாதிரி இதுவும் வந்து நமக்கு secant square x ஆ மாறும் இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் இப்ப எழுதலாம் I equal to integral 0 to pi by 2 secant square x the whole divided by secant square x plus 5 cancel ஆயிரும் into dx இந்த இடத்துல நமக்கு dx வரும் ஓகே next step என்ன பண்ணலாம் அப்படினா secant square x வந்து மறுபடியும் ஒரு trigonometric identity அது என்ன அப்படினா secant square x நம்ம எப்படி எழுதலாம்னா 1 plus tan square x ஆ நம்ம மாத்தலாம் சோ இந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம் எந்த டேர்முக்கு அப்படினா இந்த டேர்முக்கு பதிலா எழுதலாம் I equal to integral 0 to pi by 2 numerator secant square x அப்படி இருக்கட்டு அதை மாத்த கூடாது 1 plus tan square x plus 5 இப்போ next step வந்து இங்க நம்பர் இருக்கு இங்க நம்பர் இருக்கு அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிரலாம் அப்போ integral 0 to pi by 2 numerator இல்ல dx வரும் secant square x the whole divided by tan square x plus 6 5 plus 1 வந்து 6 into dx okay almost நமக்கு simplification formatல வந்தாச்சு next நம்ம வந்து substitution method almost simplification formatல வந்தாச்சு next வந்து நம்ம substitution method follow பண்ணி அதை நம்ம simplify பண்ண போறோம் அதை எழுதலாம் by using substitution method ஓகே எப்ப இந்த மெத்தட் ஃபாலோ பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லிமிட்டும் சேஞ்ச் ஆகும் இதுல நம்ம ஒரு ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் நம்ம எடுக்கலாம் u o t அப்படினால எடுத்துக்கலாம் நான் இங்க u ன்னு எடுக்கிறேன் u = tan x ன்னு எடுக்கிறேன் இத நான் வந்து x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் ஒரு வாட்டி அப்ப du by dx ஆ மாறும் அப்ப tan x ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து secant square x அப்ப du = secant square x dx ஓகே ஆட்டோமேட்டிக்கா நம்ம லிமிட்டை சேஞ்ச் பண்ணனும் எனக்கு கொடுத்திருக்க லிமிட் வந்து in terms of x ல இருக்கும் இப்போ நம்ம வந்து u ஆ சேஞ்ச் பண்ண போறோம் ஓகே கொடுத்திருக்க லிமிட் x ஆ இருக்கும்போது லிமிட் வந்து 0 to pi by 2 இல்லையா இப்போ நம்ம எடுத்துக்க கூடிய டேர்ம் u = tan x ன்னு எடுத்துறோம் இந்த இடத்துல x க்கு பதிலா ஃபர்ஸ்ட் வந்து 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அடுத்து pi by 2 அப்பதான் in terms of u ஆ மாறும் அப்போ u = ஃபர்ஸ்ட் வந்து 0 சப்ஸ்டிட்யூட் பண்றேன் tan 0 என்ன வரும் 0 தான் வரும் இல்லையா நெக்ஸ்ட் u = tan pi by 2 tan pi by 2 வந்து நமக்கு infinity தெரியும் so 0 to infinity நம்ம இந்த லிமிட்டை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகுறத பார்க்கலாம் I = integral 0 to புது லிமிட் இல்லையா அதாவது இந்த இடத்துல எப்படி மாறும் அப்படினா secant square x dx க்கு பதிலா நம்ம வந்து du ன்னு எழுத போறோம் tan x நம்ம u ன்னு எடுத்தா அப்ப u square ன்னு வரும் ரிமைனிங் டேர்ம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் எழுதலாமா அப்ப du divided by u square plus 6 almost formula method க்கு வந்தாச்சு 95% ஒரே ஒரு percentage அதாவது 5% என்ன பெண்டிங்னா இது நமக்கு a square ன்னு வரணும் அது ஈஸி தான் √6 the whole square ன்னு போட்டா நமக்கு a square ஆ மாறிர போகுது சேஞ்ச் பண்ணலாமா integral 0 to infinity du divided by u square plus √6 இப்போ formula method வந்தாச்சா இப்போ நம்ம form the whole square இல்லையா ஓகே ரைட் இப்போ நம்ம formula யூஸ் பண்ணலாம் என்ன formula வரும் integral 0 to infinity dx
divided by 1 plus 1 இல்லை x square plus a square. x square plus a squareக்கு நம்ம என்ன ஃபார்முலா 1 by a tan inverse x by a. இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போது I equal to 1 by a 1 by root 6 1 by a tan inverse of xக்கு பதிலாக அங்கே u இருக்குது u by a aக்கு பதிலாக root 6. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் இல்லையா. root 6 அப்படியே இருக்கட்டு. ஃபஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன். tan inverse of infinity minus tan inverse of 0. ஓகே, இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணிட்டோம். நமக்கு தெரியும் tan inverse of infinity என்னது pi by 2. tan inverse of 0 வந்து 0ன்னு தெரியும். அப்போ நமக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடச்சாச்சு 1 by root 6 into pi by 2. இதை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம், பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். 4 into 2 எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு இல்லை அப்படியே விட்டுடலாம். ஆல்மோஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இன்டெக்ரல் 0 to pi by 2 dx divided by 1 plus 5 cos square x equal to நமக்கு என்ன கிடச்சிருக்கு pi by 2 root 6. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஒரு பாக்ஸ் போட்டு அப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.